தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. உலக சந்தை தாக்கம், இலங்கையில் எரிவாயு விலை ஏற்றம். செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட ஐரோப்பிய ஒன்றியத்தினருக்கு அனுமதி. மட்டுவில் பன்றித்தளச்சி அம்மன் ஆலயத்தில் தாலிக்கொடி அறுத்த பெண் உட்பட 3 கைது. வரலாறு காணாத உச்சத்தில் எண்ணெய் விலை, உலக பொருளாதாரத்தை உலுக்கும் போர் பதற்றம். சொந்த நாட்டிலேயே ட்ரம்பிற்கு எதிராக வெடித்த சர்ச்சை. மனைவியின் வங்கிக் கணக்கில் களவாக பணம் எடுத்த கணவன், நாடு திரும்பிய பெண் திகைப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். உலக சந்தையில் சவுதி அரம்கோ எரிவாயு விலை சுட்டன் அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு உள்நாட்டிலும் எரிவாயு விலையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், மார்ச் மாதத்தில் சவுதி அரம்கோ விலை சுட்டனின்படி ஒரு மெட்ரிக் டன் எரிவாயுவின் விலை $541.5 இருந்து $787.50 அதிகரித்துள்ளது என்றார். இந்த உலகளாவிய விலை அதிகரிப்பானது லிட்ரோ மற்றும் லாப்ஸ் ஆகிய 2 நிறுவனங்களுக்கும் பொதுவானது என்றும் அதற்கமையவே விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். எரிவாயு விநியோகம் குறித்து மேலும் விளக்கிய அமைச்சர், புதிய ஒப்பந்த புள்ளியின்படி தற்போது யோகேஸ் நிறுவனம் மூலம் எரிவாயு விநியோகிக்கப்படுகிறது. முன்னதாக ஓமானிலிருந்து எரிவாயு பெறப்பட்ட போதிலும் தற்போது 80% அமெரிக்காவிலிருந்தும் 20% தென்னாப்பிரிக்காவிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதன் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றங்களால் எமது எரிவாயு விநியோகத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என அவர் உறுதியளித்தார். இலங்கையில் பெருமளவான எரிவாயுவை ஒரே நேரத்தில் சேமிப்பு வைப்பதற்கான வசதிகள் போதியளவு இல்லாமையினால் மேலதிக செலவுகள் ஏற்படுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தற்போது இறக்குமதி செய்யப்படும் எரிவாயு மாலத்தீவில் உள்ள ஒரு நிறுவனத்தின் சேமிப்பகத்தில் வைக்கப்பட்டு அங்கிருந்து 3 நாட்களுக்கு ஒருமுறை சிறிய கப்பல்கள் மூலம் இலங்கைக்கு கொண்டுவரப்படுகிறது. இவ்வாறு அடிக்கடி கொண்டு வருவதால் ஏற்படும் மேலதிக போக்குவரத்து செலவுகளும் விலை அதிகரிப்பிற்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது. இலங்கையிலேயே நிரந்தரமாக எரிவாயுவை சேமித்து வைப்பதற்கான பாரிய சேமிப்பு வசதிகளை நிர்மாணிப்பதற்கான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் எதிர்காலத்தில் இவ்வாறான மேலதிக செலவுகளை குறைத்து மக்களுக்கு சலுகை வழங்க முடியும் என்றும் அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் தெரிவித்தார். புத்தளம் தங்கோட்டுவ பிரதேசத்தில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி பயிலும் 2 மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறின் காரணமாக சக மாணவன் ஒருவனால் காகித கத்தியால் தாக்கப்பட்டு மாணவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் திங்கட்கிழமை மதிய வேளையில் பாடசாலை வளாகத்தினுள் வைத்து இடம்பெற்றுள்ளது. இதில் தங்கொட்டுவ மாவத்தகம பிரதேசத்தை சேர்ந்த 16 வயதுடைய கே கவிந்து நிம்சர என்ற மாணவன் காயமடைந்து சிகிச்சைக்காக நேர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த மாணவனும் தாக்குதலை நடத்திய மாணவனும் ஒரே வகுப்பில் கல்வி பயின்று வருவதுடன் இருவருக்கும் இடையில் நீண்ட காலமாக அடிக்கடி தகராறுகள் ஏற்பட்டு வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. மாணவர்களிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றிய நிலையில் ஒரு மாணவன் மற்றைய மாணவனின் கையை கத்தியால் வெட்டி காயப்படுத்தி உள்ளார். சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் தங்கோட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. யாழ்ப்பாண நீதிமன்றம் நேற்று இந்த அனுமதியை வழங்கியுள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் தெரிவித்தார். ஏற்கனவே யாழ்ப்பாணம் திறந்த நீதிமன்றத்தில் செம்மணி மனித புதைகுழியை ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் பார்வையிடுவதற்கான அனுமதி கோரப்பட்டது. இந்நிலையில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. இதேவேளை செம்மணி மனித புதிக அகழ்வு தொடர்பான வழக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி மீண்டும் அழைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மட்டுவில் பன்றித்தளச்சி அம்மன் ஆலயத்தில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 30ஆம் தேதி பங்குனி திங்கள் வழிபாட்டில் ஈடுபட்ட பெண்ணின் தாலிக்கொடி அறுக்கப்பட்டதாக சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கமைய சாவகச்சேரி காவல் நிலைய பொறுப்பதிகாரி கோணீஸ்வரன் வழிகாட்டலில்
பெருங்குற்ற பிரிவு பொறுப்பதிகாரி ஜெயரூபன் தலைமையிலான குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்போது சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காணொலிகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இனம் காணப்பட்ட சந்தேக நபரான பெண் நேற்று முன்தினம் மட்டுவில் பன்றித்தலச்சி அம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற 4வது பங்குனி திங்கள் உற்சவத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிளிநொச்சி பிரதேசத்தில் உள்ள ஆலயம் ஒன்றில் பிள்ளையார் சிலையின் பிற்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தாலிக்கொடி மீட்கப்பட்டதோடு சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மகளூந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. பிரதான சந்தேக நபரான 58 வயதான பெண் உட்பட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்த தனது சட்டப்பூர்வ மனைவியின் வங்கிக் கணக்கில் இருந்து மோசடியான முறையில் 5 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்ட ஒரு நபரை வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மகர இலக்கு 3 நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திருமதி லோச்சனி அபயவிக்ரம உத்தரவிட்டார். வத்தளை அக்பர் டவுன்வே பகுதியில் வசித்து வந்த அந்த கணவர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். வேறொரு பெண்ணின் உதவியுடன் வங்கி அதிகாரிகளை தவறாக வழிநடத்தி அவர் இந்த நிதி மோசடியில் ஈடுபட்டது நீதிமன்ற விசாரணையின் போது தெரிய வந்தது. குறிப்பிட்ட அந்த பெண் வெளிநாட்டில் பணிபுரிந்த காலத்தில் தான் ஈட்டிய பணத்தை இலங்கையில் உள்ள தனது அரசு வங்கி கணக்கில் தொடர்ந்து வரவு வைத்து வந்தார். சிறிது காலத்திற்கு பிறகு அவர் இலங்கைக்கு திரும்பியதும் தனது கணவருடன் இணைந்து சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று கணக்கு விவரங்களை சரிபார்த்தார். அப்போது அந்த கணக்கிலிருந்து 5 லட்சம் ரூபாய் காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக வங்கி நிர்வாகம் மேற்கொண்ட உள்ளக விசாரணைகளில் அந்த கணவர் வேறொரு பெண்ணை வங்கிக்கு அழைத்து சென்று வங்கி அதிகாரிகளை தவறாக வழிநடத்தி இந்த நிதி மோசடி தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிபத்குட காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரான் மீதான அமெரிக்க-இஸ்ரேல் யுத்தம் மற்றும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டமை காரணமாக உலகளாவிய ரீதியில் மசகு எண்ணெய் விநியோகத்தில் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக ஐரோப்பிய மற்றும் ஆசிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய்க்கு $150 விலை செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானினால் ஹார்முஸ் நீரிணை செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதால் மத்திய கிழக்கிலிருந்து நாளொன்றுக்கு சுமார் 12 மில்லியன் பீப்பாய்கள் மசகு எண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இது உலகளாவிய மொத்த விநியோகத்தில் சுமார் 12% இந்த பாரிய விநியோக தடையை வெளியேற்றத்திற்கு முதன்மை காரணமாக அமைந்துள்ளது. கடந்த மாதத்தில் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் விலையானது ஒரு பீப்பாய்க்கு $119.50 உயர்ந்தது. இது 2022 ஆண்டிற்கு பின்னரான அதிகப்படியான விலையாக பதிவாகியுள்ளது. இருப்பினும் 2008 ஆண்டில் பதிவான $147.50 என்ற சாதனையை விட இது குறைவாக இருந்த போதிலும் தற்போதைய உடனடி தேவைகளுக்கான மசகு எண்ணெய் விலையானது $150 கடந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. மத்திய கிழக்கிலிருந்து தடைப்பட்டுள்ள எண்ணெய் விநியோகத்திற்கு பதிலாக ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து எண்ணெயை பெற்றுக்கொள்ள ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கடும் போட்டியில் ஈடுபட்டுள்ளன. இதனால் உலக சந்தையில் மசகு எண்ணெய்க்கான கேள்வி சடுதியாக அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் தொடர்ந்து நீடிக்குமாயின் மசகு எண்ணெய் விலையானது மேலும் அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இது உலக நாடுகளின் பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. ஈரானின் முழு நாகரீகத்தையும் அளிப்பேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள அச்சுறுத்தலை அவரது முன்னாள் தீவிர ஆதரவாளரான மார்ஜோரி கடுமையாக கண்டித்துள்ளதாக அல் ஜசீரா செய்திகள் தெரிவித்துள்ளன. முன்னர் டிரம்பின் மிக நெருங்கிய ஆதரவாளராக இருந்தவர் தற்போது டிரம்பின் இந்த நிலைப்பாட்டை தீமையென வர்ணித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா மீது ஒரு குண்டு கூட விழவில்லை. அப்படி இருக்கையில் ஒரு முழு நாகரிகத்தையே எம்மால் அளிக்க முடியாது. இது ஒரு தீய செயல் மற்றும் பைத்தியக்காரத்தனம் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி டிரம்பை பதவியிலிருந்து நீக்குவதற்காக அமெரிக்க அரசியலமைப்பின் 25வது திருத்த சட்டத்தை பயன்படுத்துமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டிரம்பின் இந்த ஆக்ரோஷமான போக்கு நாட்டுக்கு ஆபத்தானது என்பதை அவர் இதன் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை ஈரானின் பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பொது உள்கட்டமைப்புகளை அளிப்பதாக டிரம்ப் விடுத்துள்ள மிரட்டல்கள் யுத்த குற்றங்களுக்கு சமமானதென ஜனநாயக கட்சி உறுப்பினர்களும் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். அவர்களும் டிரம்பை பதவியிலிருந்து அகற்ற 25வது திருத்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். ஈரானுக்கு எதிரான போர் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்காவிற்குள்ளேயே டிரம்பிற்கு எதிரான உள்நாட்டு அழுத்தம் தீவிரமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.